ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் காலையில் டிஃபன் எதுவும் பண்ணலைங்க. ப்ரெட்டு பாக்கெட் வாங்கிட்டு வந்தேன். ப்ரெட்டு பாக்கெட் அது இருக்குது. முட்டை ப்ரெட்டு ஆம்லேட் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயத்தெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். செஞ்சிடலாமா? இது வந்து பார்த்தீங்கன்னா என் பையனுக்கு தான். நல்லா பொடிசாக அந்த மாதிரி ஒரு வெங்காயம் எடுத்து கட் பண்ணிக்கணுங்க. நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு நம்மளால் எவ்வளோ பொடிசாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ பொடிசாக கட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயத்தை கட் பண்ணிட்டேன். அது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். இந்த கொத்தமல்லியும் கட் பண்ணிடலாம். நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. வெங்காயமும் கொத்தமல்லியும் கட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துட்டு இந்த முட்டையை வந்து உடைச்சி ஊற்றிக்கலாங்க. பாத்திரத்தில் வெங்காயம் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு போதும். இந்த கொத்தமல்லி வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டோமா? கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். முட்டை வந்து கவுச்சி வாசனை இல்லாமல் இருக்கும். இப்போ இந்த உப்பு, வெங்காயம், மஞ்சள் பொடி இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 3 முட்டை எடுத்து வச்சுருக்கேங்க. ப்ரெட் ஆம்லேட்டுக்கு ஒரு 3 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த முட்டையை உடைச்சி இதில் சேர்த்துக்கலாம். முட்டையோட இந்த வெங்காயத்தை நல்லா வந்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுப்பில் வந்து ஒரு தோசைக்கல் போட்டுடலாம். அடுப்பையும் ஆன் பண்ணிட்டேன். இப்போ இந்த தோசைக்கல் காஞ்சோன்னு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதில் எடுத்து வச்சிருக்க இந்த வெங்காயம் முட்டையை இதில் சேர்த்துக்கலாம். வந்து நல்லா வந்து தோசைக்கல் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி பரவுற மாதிரி இந்த மாதிரி பண்ணி வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா 2 ப்ரெட்டு ஸ்லைஸ் எடுத்துருக்கேன். இது வந்து இப்படியே இருக்கட்டும். நல்லா இதில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அவ்வளோதாங்க. அடுப்பு வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாம். இதை வந்து திருப்பி போட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் மட்டும் இப்படியே இருக்கட்டுங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என் பையன் வந்து இந்த ப்ரெட் ஆம்லேட்டுக்கு இது வந்து சாஸ் வச்சு சாப்பிடுவான். அதனால நான் சாஸ் எடுத்துருக்கேன். இது வெறுமனே சாப்பிட்டாலும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. இதை இப்படியே வச்சுட்டு கொஞ்சமாக வந்து இதில் சாஸ் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் போட்டுட்டு அப்படியே எடுத்துகிட்டு போய் என் பையன்கிட்ட வந்து நான் கொடுத்துட்டு வந்துடுறேன் சாப்பிட்றதுக்கு.